டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு வந்து ஒரு நல்ல மசாஜர் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அகரோ கேலக்ஸி கன் மசாஜரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த கேலக்ஸி கன் மசாஜர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கையில் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணலாம். சாஃப்டாக இருக்குது சரிங்களா, சாஃப்ட் டச் தான். இதில் வந்து 4 ஹெட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னு சொல்லிங்களா, இது வந்து ரவுண்ட் ஹெட்டு சரிங்களா. இது வந்து புல்லட் ஹெட்டு. இது வந்து ஃபோர்க் ஹெட்டு. இது வந்து ஃப்ளாட் ஹெட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்ணுறதுக்காக USB to Type C கேபிள் வந்து கொடுக்குறாங்க. நல்ல லென்த்தாக இருக்குது. சார்ஜிங் வந்து நீங்கள் இங்கே கீழே வந்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் சிக்கான போட்டு தான். இதோட ரேட்டட் பவர் பார்த்திங்க அப்படின்னா 25 வாட். இது வந்து பேட்டரி பேக்கப் 4000 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் 3 to 4 hours உங்களுக்கு ஒயர் இல்லாமல் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கும் குறைஞ்ச டைம் தான் வந்து எடுக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அகரோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்சிங் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது பேட்சிங்கு. இங்கே தான் அந்த ஹெட்டு மாற்ற இடம். இந்த இடத்துல தான் அந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த கவர் இருக்குது பாருங்கள், கவர் எடுத்துருக்கேன். இதை ஆன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். எடுத்துகிட்டு இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஸோ F3 அப்படின்னு சொல்லிட்டு மோட்ஸ் இருக்குது. F1, F2, F3, F4, F5, F6 மொத்தம் 6 மோட்ஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த மிஷினோட சேஃப்டிக்கு சரிங்களா. 15 மினிட்ஸ்ன்றது டிஃபால்ட்டாக வரும் இங்கே காமிக்கிறது. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா 15, 14 ஆகும், 13 ஆகும், அப்படியே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மோட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். மோட்ஸ் கம்மியாகுதுன்னா ஸ்பீடு கம்மியாகும் சரிங்களா. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். இப்போ இதில் இந்த ஹெட்டை மாற்றுறது ரொம்ப ஈஸி சரிங்களா. ஜஸ்ட்டு இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி ஒரு அழுத்தி கரெக்டாக அது எல்லாம் உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருங்க. நல்லா ஹெட்டை வந்து உள்ளே தள்ளிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல வந்து இந்த கேப்பை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஒழுங்காக போட்டிருக்கோம், ஒழுங்காக போடல அப்படின்றத. நீங்கள் உள்ளே ஹெட்டை மாட்டிட்ட பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ இதோட RPM ஸ்பீடு கேட்டிங்கன்னா 25 வாட் பவர் மோட்டார் வந்து 3000 RPM உங்களுக்கு இதில் வருது. பை டிஃபால்ட்டாக F3ன்றது ஆன் ஆகும். F1க்கு நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம், F6க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மோடில் வச்சுட்டு திருப்பி வேண்டாம்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் வாரண்டி ரீஷன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். டெமோ வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி வந்து